Locak, mocak, bacak. So hello homies, welcome to Just Talks. So homies, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி hello dad. Hi. உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். கமெண்ட் பண்ணிருங்க நல்லா இருக்கீங்களா இல்லையா? நல்லா இருக்கீங்களா எல்லாம்? So guys, ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அதாவது மாத்தி யோசிக்க அடுத்தது ஒரு சேலஞ்ச் பண்றோம். அதாவது அது முன்னாடி ஷார்ட்ஸ் நாங்க மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதாவது லென்த் வீடியோ அப்படின்னா இந்த வீடியோ தான் மாத்தி யோசிக்க அப்புறம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாங்க நிறைய பேர் பண்ண சேலஞ்ச் தான். பட் இருந்தாலும் இது வந்து நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குங்க. தண்ணி வந்து அதாவது நானும் எங்கள் அப்பா வந்து ஒரு 10 நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் சரிங்களா. இல்லை வந்து நான் வந்து ஃபுட் நேம் எழுதுவேன், எங்கள் அப்பா வந்து கிராசரி ஐட்டம்ஸ் நேம் எழுதுவார், அதாவது மளிகை சாமான் அந்த இது எழுதுவார். எழுதிட்டு ஒவ்வொருத்தங்க என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், எழுதிட்டு தண்ணி குடிச்சிட்டு நாங்கள் வந்து இப்போ நான் எழுதிட்டேன்னா நான் தண்ணி குடிச்சிட்டு அதை நான் எங்கள் அப்பாட்ட சொல்லணும், எங்கள் அப்பா அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஸோ இது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? நான் பார்த்தது இந்த கேம் நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கீங்களா? ஸோ இனிமேல் எங்கள் அப்பா பார்ப்பாரு. அண்டு தண்ணி வந்து இந்த டம்ளரில் பாதி தாங்க வரும். வேறு டம்ளர் இருந்துச்சு அது எங்கேன்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட கேட்டால் தெரியாதுடா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டம்ளரில் பாதி அதாவது இந்த அளவுங்க ஓகேங்களா. ஸோ இதை வந்து குடிச்சு நாங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அண்டு 10 ஆளுக்கு 10 எனக்கு 10 நோட்ஸ் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு 10 அதாவது அதோட பேரோட நேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஹோமிஸ் ஒவ்வொருத்தருக்கு 5 டன் தாங்க. எங்கள் அப்பாவுக்கு 5 எனக்கு 5 அப்படின்னு சொல்லி 5 டன்ஸ் தான் அவங்க வந்து விளையாட போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். இப்போ வந்து 10 பேப்பருங்க. 10ல் எதுவுமே எழுதலை நாங்கள் இன்ன வரைக்கும். ஸோ இனிமேல் தான் இப்போ வந்து நாங்கள் வந்து எழுத போகிறோம். திரும்பி உட்காருங்க, வந்து இந்த பக்கம் பார்க்குறீங்க, திரும்பி உட்காருங்க. ஸோ அவர் வந்து 10 எழுதுவார், நான் 10 எழுதுவேன் ஓகேங்களா. 10 எழுதணுமா? 10 எழுதணும்பா. ஜஸ்ட் எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காரு, என்னன்னு சொல்லி மறந்துவார்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. நான் இனிமேல் தான் எழுதணும். எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி தெரியல, பார்ப்போம். இப்போ கொஞ்சம் பெருசாக எழுதுங்க, அவங்கள்ட்ட காமிக்கணும். நாங்கள் உங்கள்கிட்ட இப்படி காமிப்போம் கைஸ். Time start now. டைம் ஸ்டார்ட் ஆகாது. நான் அது முன்னாடி எழுதிட்டேன். அதாவது இன்னொன்று என்னன்னா சாப்பிட்ற ஐட்டம் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. சாப்பிட்ற ஐட்டம்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமாக தான் நான் எழுதியிருக்கேன். இது வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. எங்கள் அப்பா எழுதியிருக்கிற கிராசரி ஐட்டம்ஸ் எனக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் போகும்னு நினைக்கிறேன் இந்த கேம். ஸோ பார்க்கலாங்க. அண்டு ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? டைமர் போடணுமா? ஒரு செகண்ட் டைமர் போடுவோமா? ஸோ கைஸ் வித்தின் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நாங்கள் வந்து சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் யாருங்க? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டாவா? நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா சரி. இப்போ சொல்லி முடிச்சிட்டோம்னாவா அந்த பேப்பர் தூக்கி பின்னாடி போட்டுருங்க. சரி, இது சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா அந்த பேப்பர் தூக்கி பின்னாடி போடுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா நான் ஸ்டார்ட் நான் குடிக்கட்டா? நான் குடிக்கிறேன், நீங்கள் அதை குடி. நான் சொல்கிறேன். இல்லை, நான் தான் சொல்லணும், நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரி. ஸோ டைம் ஆன் பண்ணுறேன். ஓகே வாங்க. டைம் ஸ்டார்ட் நோ. சாம்பார் சரியா? ஓகே கரெக்டுங்க. ஸோ கைஸ் 8 செகண்ட்ஸுங்க. 8 செகண்ட்ஸ்க்குள்ள எங்கள் அப்பா சொல்லிட்டார். அடுத்தது எங்கள் அப்பா பார்க்கல. டைம் தெரிஞ்சிச்சா? ஸ்டார்ட்ஸ் நவ். குடிங்க. வெண்டைக்காய் கரெக்ட். 12 செகண்ட் ஏங்க. நான் ஈஸியாக எழுதுனால எங்கள் அப்பா கண்டுபிடிச்சார் ஈஸியா. எங்கள் அப்பா சீக்கிரம் சொல்ல முடியாது, சின்னதாக தான் சொல்லிடலாம். இது எங்கள் அப்பா ஒரு 2 மணிக்கு எழுதி வச்சிட்டார். இப்போ வீடியோ பிடிச்சிருக்கிற டைம் 8:30 சரிங்களா. 2 மணிக்கு எழுதி வச்சிட்டார். ஸோ ஓகேங்க. என்ன எழுதியிருக்குன்னு காமி. ஓகே வாங்க. ஓகேவா? அப்படி இல்லாட்டியும் உங்களுக்கு கீழே டைப் போடுறேங்க. இது உங்களுக்கு புரியாட்டியும் கீழே போடுறோம் ஓகேங்களா. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே. பரோட்டா. 11 செகண்டுங்க. எப்படிவா? அதனால 3 எழுத்து எழுதக்கூடாது. பரோட்டா, சாம்பார் இதெல்லாம் வந்து டக்குன்னு சொல்லிடுவாங்க. அதனால என் மாதிரி எழுதணும்.
5 வரி 6 வரி அப்படி சேர்ந்து வரணும். இப்ப அடுத்தது வருது பாருங்க. அதாவது நான் எப்படின்னா லைன் எடுக்கிறது இல்ல, குளிக்கி எடுத்துட்டு இருக்கேன். எங்க அப்பா அப்படி லைன் எடுத்துட்டு இருக்காரு. லைன் எல்லாம் போறாங்க. ஓகேங்க, 11 செகண்ட்ஸ். அடுத்தது 3வது இதுங்க. காமிச்சிருங்க அவங்ககிட்ட. நானா? அவன் நீங்க தான். நான் தானே. இது காமிச்சிருங்க. ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். துப்பாதீங்க. பெருங்கக்காவா? புரியல. Guys, 19 செகண்ட். என்னதுவா? பெரிய வெங்காயம். போடு மாஸ். கடைசியில எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன். 23 செகண்ட். சீப் கொடு. அதாவது இன்னொன்னு என்னன்னா சீப் கொடு. அண்ட் இன்னொன்னு என்னன்னாங்க, நீ வந்து இங்க வச்சுட்டு நாங்க வந்து சொல்ல முடிய மாட்டேங்குது. ஆனா வாயில இங்க வச்சுட்டு சொன்னோம்னா சொல்லிட முடியுது. தண்ணி ஜாஸ்தி. இங்க வச்சு சொன்னா அந்த கொலகொலட் சவுண்டு தான் வருது, நம்ம பேசுற சவுண்ட் வர மாட்டேங்குது. ஸோ 23 செகண்ட்ஸ்ங்க. நானா அது காமி முதல்ல லெட்டர்ஸ் காமி. இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் ஈஸியாக தான் கைச்சு எழுதியிருக்கேன், எதுவும் கஷ்டமாக எழுதவே இல்லை. அதான் நம்மளோட பெரிய தப்பு. ஓகேங்களா? ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மாட்டான் நான் வாயை பார்க்குறேன். மட்டன் மட்டன் மட்டன். எத்தனை செகண்ட்? 24 செகண்ட்ஸுங்க. இப்போ 24 செகண்ட்ஸில் வந்து எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு மாஸ். அது ஏன்னா கொப்பளிக்கிற மாதிரி ஆகுதா? கொப்பளிக்கிற மாதிரி ஆகுது. அதனால ஒரு மாதிரி இதாகுது. அதுதான் மேட்ரு. கொப்பளிக்கிற மாதிரி ஆகுது, அதனால தான் ஒரு மாதிரி ஆகுது போல. அடுத்தது எங்கள் அப்பாட்ட வைக்கட்டுமா? நான் தண்ணி பிடிச்சிக்கோங்க. தண்ணி பிடிச்சிக்கோங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நோ. கமான் பா, கமான் பா. கொத்தமல்லி தலையா? கொத்தமல்லி தலைங்க கோயிஸ். ஆனா வேற லெவல் எடுத்திருக்காருங்க. எப்படி போய் இதை தோணுச்சு? இதான் சொல்ற பெரிய எழுத்து இருந்தாலும் வராது அவ்வளோ சீக்கிரம். தண்ணி வந்து கம்மியாயிடுச்சு எனக்கு, கொஞ்சம் உள்ள போயிடுச்சு கொஞ்சம். இல்லைன்னா போயிடுது, கொஞ்சம் போயிடுச்சு, அதனால அது வந்துருச்சு வேர்டு. ஆனா சிலர் கொஞ்சம் நேரம் ஆயிடுது. புரிஞ்சிருதுங்க. ஆனா என்ன சொல்ற, அதாவது அதான் வாயில இந்த இடத்துல சொன்னா நம்மளுக்கு வந்து புரிஞ்சிருது, இந்த இடத்துல சொன்ன புரியாது. தண்ணி வந்து கம்மியா ஊத்துங்க. தண்ணியா கம்மியா? தண்ணி வந்து ரொம்ப கம்மியா. அந்த கரெக்டா அந்த எம்எல் கரெக்டா இருக்கணும். வரல இதுல எம்எல் சரியா வரல. இந்த கேஸ் வேற லெவல் பார்க்கல. இல்ல பார்க்கல, நான் எதிர்பார்க்கறேன். அதாவது கேஸ் ஓகேங்களா? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நவ். சவர்மா. என்ன சொன்ன நீ ஃபர்ஸ்ட்? நான் எழுதுறது அவருக்கு தெரியாது ஃபுட் ஐட்டம். அதான்மா. அதான் நான் எழுதுறது தெரியாது அப்படின்னா இதை சொன்னாலும் புரியாது, கொஞ்சம் லேட் ஆகும் பிக்கப் ஆகிறதுக்குன்னு சொல்லி பார்த்தா எங்கள் அப்பா 10 செகண்ட் கூட சொல்லிடுறாரு. இல்லை நான் நினச்சேன் என்னன்னா, எங்கள் அப்பாவுக்கு இது பற்றி தெரியாது, ஏதாவது சாப்பிட்றது தெரியாது, எனக்கு வந்து சாமானத்தை தெரியாது அப்படின்னு சொல்லி நினச்சோம். பட் இருந்தாலும் 2 பேருக்கு ஒரு அளவாவது தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி நான் எழுதியிருக்கோம், கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சதுனால அப்படியே இது கேம் போயிட்டு இருக்குது. 8 செகண்டுங்க. அடுத்தது எங்கள் அப்பாட்ட. என்ன நல்ல பையன். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பாஸ்மதி அரிசியா? பிரியாணி அரிசி. சம்பா 16 செகண்டுங்க. அதான் நான் டைம் எடுக்கிறேன், எங்க அப்பா சீக்கிரம் சொல்லிடுறாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. எடுத்தது அப்படியே வந்துருச்சு. தெரியுதா? தெரியும். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் கைஸ். தண்ணி குடிச்சு ஏப்பம் வருது. பிரியாணி. தண்ணி இப்படி துப்புனே எப்படி வரும்? கொஞ்சம் தண்ணி உள்ள போயிட்டு கொஞ்சம் தண்ணி துப்பிட்டோம்னாக்கா தெரிஞ்சிருது என்ன சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அதுதான் கைஸ்.
அதுதான் guys. இப்ப அடுத்தது நீங்கப்பா. அடுத்து நான் தானா? எஸ் ப்ரோ. இது பார்க்கவே கூடாது. சரியா? ஓகேவா? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வா பாத்து வா. முருங்கக்காய். கைஸ் அதான் கைஸ். எல்லாம் ஒரு மெயின்டைன்லிங் தான் போயிட்டு இருக்குது. 9 செகண்டுங்க. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இங்கே முயற்சியை பாராட்டி ஒரு லைக் போடலாம். இன்னும் கண்டென்ட் ஒன்று வச்சிருக்கேங்க. இதே மாதிரி வேற செக்மெண்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கெல்லாம் என்னன்னு சொல்லி ரெடி ஆகிட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நான் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் சேனலில் அதாவது அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் இருந்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க கைஸ். அண்டு எங்கள் அப்பா ஏதாவது சொல்லவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்க. அதில் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். வேற ஏதாவது vlog இருக்காப்பா? ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா vlog? விழா எல்லா இடத்துலையும் மழை இல்லை, அதனால எங்கேயும் போக முடியாது. நேற்று வேற ஒரு குற்றாலத்தில் ஒரு ஆக்சிடென்ட்டு. பாவம் பையன் 17 வயசு பையன் அடிச்சுட்டு போயிட்டான். நம்ம ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது கேட்கறதுக்கு. 5 நாள் ஒரு வாரத்துக்கு சொல்லியிருக்காங்க மழை இருக்குது. அதாவது கோயம்புத்தூர்ல தமிழ்நாடு பூரா 17 சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு எங்கேயும் போகாதீங்க. குழந்தைங்களையும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. இதுதான் என்னுடைய கோரிக்கை. இதாக வச்சுருக்கேன். ஏதாவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எது இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட படிக்கிற சிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் டான்ட்டு வந்துடும். அண்டு எல்லா புகழும் இறைவனுக்கு.